இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, டு நாட் கெட் அன்ஈக்குவலி யோக்ட். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். ஓகே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-16 வரைக்கும் வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பெலியாலுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். சாரி, என்னோட தமிழை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு தெளிவாக சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதீங்க. இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட என்ன சொல்றது, இந்த மேரேஜ், ஓகே, கல்யாணம் பண்ணும்போது இந்த அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டு நான் அவங்கள மாத்திடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்றது ஒர்க் அவுட் ஆகாத காரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமன் ராஜா கர்த்தருக்கு பயந்தவராக தான் இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படப்பட அவர் அந்த அந்நிய நுகத்துக்கு ஒத்து போக ஆரம்பிச்சு கடைசியில அவரோட லைஃப் ரொம்ப ட்ராஜடியா முடிஞ்சுது. அதே தான் சிம்சோனோட கதையும் ஆச்சுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிலிஸ்தைன் திலேலான்ற ஒரு பெண் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, he'll fall in love with her and அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்சோனை முற்றிலுமா ட்ராப் பண்ணி தேவனுக்கு எதிராக சிம்சோனை இது பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கூட என்ன நீங்க பாத்தீங்க, நீங்க அந்நிய நுகத்தோடு பிணைக்க கூடாதுன்னு தேவன் நிச்சயமாக ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அங்க கேட்கிறாரு, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? தேவ ஆலயத்திற்கும் விக்கிரக ஆலயத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? அப்போ எப்படி உங்களுக்கும் ஒரு அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்கும்? எப்படி நீங்க அதுல பிணைக்கப்படுவீங்க? அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் நம்ம யோசிக்கணுங்க. நம்ம நார்மலா ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போயிடலாம். ஆனா ஒரு அவ்விசுவாசி, நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்க ஆண்டருக்குள்ள வரலாம், ஆனா அவங்க பிடியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க உங்களை திசை திருப்புற மாதிரி இருந்தா நீங்க அந்த இடத்துல இருந்து கேர்ஃபுல்லா நீங்க ஒதுங்கிடணும். நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அதுல தப்பு இல்லை. நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்று போய், நீங்க அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றீங்கன்று போய் கடைசியில் நீங்களே அந்த குழியில விழக்கூடாது. ஸோ அங்க என்ன சொல்றாரு, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்கள் நடுவில் இருந்து, நான் உங்களோட நடுவில் இருப்பேன், நான் உங்களை என்னோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்கன்னா, நான் உங்க நடுவில் இருப்பேன், நீங்க என்னோட பிள்ளைங்க. இல்லை நீங்க அப்படியே தான் இருக்க போறீங்கன்னா சாரி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல. ஸோ இன்றைக்கு நீங்க ஒரு விஷயம் உங்களை நீங்க சோதித்து பாருங்க. ஒருவேளை நீங்க அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த லவ் அந்த மாதிரிலாம், உடனே இதுதான் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெபிச்சுட்டு நீங்க அந்த விஷயத்துல இருந்து பிரிஞ்சு வந்துடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சு வரும்போது நான் உங்க கூடயே இருந்து நீங்க என்னோட பிள்ளைகளா நான் ஏற்றிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ see, nothing is ever worthy of Christ. ஓகே, கர்த்தருக்காக நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாமே தவிர மற்றதுக்காக நம்ம கர்த்தரை விடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். சப்பா, நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. நான் இப்பொழுது கூட என்னோட அண்ணா, அக்காங்க, என்னோட தங்கச்சி, என்னோட தம்பிங்க, அப்பா, இந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னோட சகோதரர்கள், என்னோட மூத்தவங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரில் இந்த அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நீர் அந்த காரியங்களை வாய்க்காத பண்ணுங்க ராஜா. அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தருவீராக ராஜா. ஏசப்பா, அவங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. மனிதர்கள் சொன்னா புரியாம போலான்னு நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க தகப்பனே ராஜா. ஏசப்பா, அவங்க உண்மையே நாடட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்ப இந்த நாளுக்காகவும் நன்றி. நீர் இதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.